இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னது இது கூட்டம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன இதெல்லாம்? வர வழியில பார்த்தேன், அவ்வளோ டூ வீலர்ஸ், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. இது ஒரு வீக் டே மாதிரியே இல்லை, வீக்கெண்ட் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இந்த அன்புக்கு, உங்களோட இந்த நேரத்துக்கு, உங்களோட இந்த அன்கண்டிஷனல் லவ் ஃபார் 28 இயர்ஸ் நான் வந்து சாதாரணமாக பார்க்கல. அதுக்கு என்னோட மரியாதை கலந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இதெல்லாம் சொன்னாலும் பத்தாது. இதை அவ்வளவு அன்போடு பார்க்குறேன், அவ்வளவு மரியாதையாக பார்க்குறேன். உங்களோட நேரத்தை நான் சாதாரணமாக பார்க்கவே இல்லை. This means a lot. This means everything to me. Thank you so much for being here this evening. This means everything to me. And thank you for the wonderful release. IMP Films இந்த டைமில் வந்து ஒரு அழகான ரிலீஸ் கொடுக்கறதுக்கு, நல்ல தியேட்டர்ஸ் போடுறதுக்கு, எல்லாருக்கும் இந்த படத்தை போய் இங்கே கேரளாவில் சேர்க்கறதுக்கு உங்களோட அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ், with Dream Warriors, Prabhu and Prakash and Karthik. And Red FM, Parvati and team, Naisal, Karthik, thank you so much. It was a lovely evening. And Mudsar, very nice. And Kalari team, ஆசானுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நாங்கள்லாம் சண்டைலாம் போட்டிருக்கோம், படத்தெல்லாம் சண்டை போட்டிருக்கோம், ரிஹர்சல்லாம் பார்த்துருக்கோம். பட் இது அவ்வளோ நிஜமாக இருந்துச்சு. இது அத்தனை கேமராவும் என் மேலே இருந்ததுனால அப்படியே தைரியமாக பார்த்துருந்தேன். இல்லாட்டி அப்படி இப்படி தான் பார்த்துருக்கணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ரியலி மேட் இட் லுக் வெரி வெரி ரியல். அண்ட் நம்ம ஒரு முன்னாடி பண்ணது ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க தே மஸ்ட் பி இன் திஸ் ஃபார்ம் ஃபார் லாஸ்ட் 10-15 இயர்ஸ். ஸோ அவங்களோட டெடிக்கேஷனுக்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ், அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு என்னோட ரெஸ்பெக்ட்ஸ். ஐ திங்க் இது எல்லாமே ஸ்கூல்லையும் வந்து எல்லாருமே கலரி கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஐ வுட் வவுச் ஃபார் திஸ். அவங்களோட ஃபிட்னஸ்க்கும் டிசிப்ளினுக்கும் வந்து வீட்டில் எல்லாருமே இதை வந்து விட்டுறாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி ட்ரிவாண்ட்ரம் எப்படி இருக்கீங்க? இது நம்பவே முடியல. நான் சென்னையில் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். மஸ்ட் பி 800 or 1000 கிலோமீட்டர்ஸ் அவே. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வரேன். பட் இந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம எனக்காக, எங்களுக்காக இப்படி வந்து நிக்கிறதுக்கு வந்து எனக்கு வார்த்தையே இல்லை, நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ யா, கருப்பு ஃபில்ம் இப்போ May 14th ரிலீஸ் ஆகுது. We have a wonderful team here. I will start thanking everybody now. அருண், நீங்க முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்தீங்க, சார் நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் சார், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிங்க. உங்க ட்ரிவாண்ட்ரம் ஊருக்காரர் தான் உங்களோட ஆர்ட் டைரக்டர். Day and night he was working. அந்த செட்டு போட்டதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ, நீங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த செட் எப்படின்ட்டு. அவர் பண்ண ஒரு சாமி சிலையை வந்து எங்கள் ஊரில் கோயிலில் வச்சுருக்கோம். அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு அவர் பண்ண அந்த சிலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் விக்ரம் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ஃபைட் சீக்வன்ஸ். இது சாதாரண ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, நிறையா சிஜிஐ ஒர்க்லாம் இருக்கும். ஒரு மேத் ப்ரொஃபஸர் மாதிரி கணக்கெல்லாம் போட்டு, ஷீட்லாம் போட்டு, ஸ்டோரி போர்ட்லாம் போட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார். I'm happy I met you, Master. I'm blessed. No, we were able to work together. Thank you so much for your time and lots of respect. நீங்கள் என்ன தேங்க் பண்ணவே வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ஒரு blessing. That's what we all feel. And ஜிகே விஷ்ணுன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் கேமரா மூலமாக பார்த்து நாங்கள் சீன் எடுத்துருவோம், ஷார்ட்லாம் எடுத்துருவோம், இதுதான் வேணும் அப்படின்னு நினைப்போம். பட் அதுக்கப்புறமா வந்து இல்லை சார் வாங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு he took lot of extra effort with நம்ம டைரக்டர் RJB. they both call each other மேரபாய்னு கூப்பிட்டுப்பாங்க, நம்ம பாபான்னு கூப்பிடுவோம். I really felt that I went through that. இது வரைக்கும் என்னோட படங்களில் பண்ண விஷயங்கள் இல்லாமல் ஒரு புது விஷயத்தை எனக்கு ட்ரை பண்ண வச்சுருக்காங்க. ஐ திங்க் யூ வில் ஆல்சோ see that. நீங்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் வேறு மாதிரி இந்த படத்தில் என்னை பார்ப்பீங்க. ஸோ ஜிகே விஷ்ணுக்கு வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். கலை ஒரு 2 years வந்து அப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பேலன்ஸ் ஒர்க் அண்ட் ஃபேமிலி. கலை வந்து அதை ரொம்ப அழகாக பண்ணார். நான் வேறு எந்த படமும் பண்ண மாட்டேன். இந்த படமும் என்னோட மனைவி, என்னோட வீடு, என்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு
He gave all the time as an editor. I think he's done a wonderful job. Kalai, thank you so much, Kalai. And Swastika and Anana, you're all lovely, lovely actors. Thank you so much for again making this world very real. Thank you for your presence and thank you for your art form. Rumba rumba nandri. And Trisha பத்தி சொல்லணும். After 23 years, Trisha கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் எப்படி சொன்ன மாதிரி வந்து ஏதோ 23 வருஷம் ஆன மாதிரிலாம் தெரியல. அப்படியே ஏதோ போன வாரம் பார்த்தோம், அடுத்த வாரம் இன்னொரு படத்தை ஆரம்பிச்சோங்கிற மாதிரி தான் இருந்தது. She gave lot of peace and love and she made everything look very very normal. சில டைம் லேட் hours of shoot தான் இருந்துச்சு, பட் அப்படிலாம் இல்லை. I think they were all good friends also. RJB வந்து நடுவில் நிறைய பேசிட்டே இருப்பாரு. ஸோ வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. ஒரு டைரக்டர் வந்து ஷார்ட் முடிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லணும்? கட்டு தானே சொல்லணும். கட் சொல்ல மாட்டாரு. கட் சொல்ல பார்த்தா சந்தகி வந்த கீழி அப்படிம்பாரு. அது கட்டுன்னா நாங்கள் புரிஞ்சுக்கணும். பாட்டு பாடுவாரு. ஸோ த ஃபிலிம் செட் வாஸ் இப்போ பேசிட்டு இருந்தார் இல்லையா, கலகலன்ட்டு ஒரு ஆர்ஜேவா பேசுவார் இல்லையா, அப்படிதான் இருந்தது. ஒரு டைரக்டர் மாதிரி இல்லை, பட் ஹி ஹேட் lot of work as an actor, as a director. Special thanks to my directors team. அது வந்து சரவணன் சார்லேருந்து, அஸ்வின்லேருந்து, ராகுல்லேருந்து, கோகுல்லேருந்து, கோபிலேருந்து, கரண்லேருந்து, I think we have to name each and every one. உள்ளதுலேயே கஷ்டமானது வந்து எல்லாத்தோட வேலையும் தான், பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட ஒர்க் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமானது. ஆஸ் அ டீம் I really want to thank them here. இப்போ நம்ம கூட இல்லை, பட் எங்கேயாவது டிவியில் வீடியோவில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். They all were very very important. ரொம்ப வைட்டல் ரியாக்ஷன்ஸும் சரி, ஒரு டிப்ஸும் சரி, ஒரு அடிஷன் ஃபார் அ சீன், ஃபார் அ டயலாக், அவ்வளோ வந்து இந்த படத்துக்காக அவங்க சேர்ந்துருக்காங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி என்னோட ஏடி டீமுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாய் அபியங்கர் ஒரு 20 வருஷத்தில் வந்து 21 வயசு தான் இருக்கும். நான் 20 வயசில் வந்து நான் லைஃப் என்ன ஆக போகிறேங்கிறத கிளாரிட்டியெல்லாம் எனக்கு கிடையாது. பட் ஐ திங்க் ஹீ டென்ட் கோ டு ஹீ ஷோஸ் முடிவு பாருங்கள். ஒரு ஐ திங்க் ஒரு 6வது 7வது படிக்கும் போதோ 8வது படிக்கும் போதோ வந்து இல்லை எனக்கு ஸ்கூல் வேண்டாம், இதுதான் என்னோட லைஃப் அப்படின்ட்டு he chose to go to a Gurukulam and now he's giving us all these amazing songs. So அந்த கிளாரிட்டியும் சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லுவேன். அண்ட் ஃபார் ஹிம் he is a blessed child. அது அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ this film he has given another layer. நாங்கள் படம் பார்த்தவங்க சொன்னது வந்து மியூசிக்காக வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. சாய் அபியங்கர் இப்போ வர முடியலங்கிற காரணம் வந்து he is still tweaking the film, he is still giving more. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இப்போ பேசிக் ஆயிடுச்சு. ஹார்ட் ஒர்க் 100% ஹார்ட் ஒர்க்கே வந்து இப்போ பேசிக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து யூ நீட் டு கிவ் abundance of love, abundance of excellence for a product. அது வந்து இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருமே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான், இந்திரன் சார். ஐ ரியலி மிஸ் யூ சார். எந்த ப்ரொமோஷனுமே வந்து நான் அவங்க கூட பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபிலிம்ஸ் இப்போவும் என்னோட பையன், நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ் வந்து மிஸ்டர் MS தோனி அவர்களை பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்போ சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார் he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்கே உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனால் ஒரு சீனில் வந்து நின்னார்னா அவரை யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவர் அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. He's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்காக இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியாக தெரிவார். அது எங்கேருந்து அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு தெரியல, எங்கேருந்து அந்த பவர் எடுத்துகிட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. ஐ திங்க் ஆரம்பத்தில் அவர் இந்த கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியாக வந்து நான் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லராக என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமராக இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டராக என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அது ஒரு ஹாஃப் பிளைண்டாக வந்து ஒரு த்ரில்லர், ஒரு
கில்லர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தாலே வந்து மிரள்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீஸ் பீன் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ ஆன் திஸ் செட். அண்ட் அகெயின் டு see him go back and I think ஒரு 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் இப்போ மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். த அமேசிங். அவர் லைஃப் மெமரிஸை வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage. And அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும். பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதில் பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான படமாக நான் இதை பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional boardroom drama and second half will have multiple theatre moments. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான். எமோஷனலாக இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையாக இருக்கும். ஒரு லாஃப்டர் இருக்குது, ஒரு சிரிப்பு இருக்குது, தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலேயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். I think that's what we have tried and that's what we will achieve. May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. I'm sure we will get all your love again. என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உண்மையா நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial, important age also. அதனால ஒரு சீனியரா, ஒரு அண்ணனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து இப்போ ஆர்ஜிபி சொன்ன மாதிரி தான், where there is a will there is a way. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. மகாபாரதத்தில் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசாக கனவு காணுங்க. எல்லா கனவும் நிஜமாவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். so many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெருசாக நடக்கும். ஸோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மேக் இட் பிக் இன் லைஃப். ஐ ப்ரே ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ். அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா கூடயும் பார்க்குறேன். நான் எங்கே போனாலும், ஒரு துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் வாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நோ ஈஸி. 28 வருஷமாக கண்டினியூஸாக இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ். அண்ட் இங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, டு ஆல் த லவ்லி பீப்புள் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் all the media people, journalists, all the supporters, all the bodyguards, bouncers and photographers, இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theaters. May 14th with Karapur. I'm really, really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. അപ്പോൾ ഇനി അടുത്തതായിട്ട് നമ്മളുടെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട ഒരു കലാകാരിയെ വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. നമ്മുടെ നാട്ടുകാരിയാണ്, മലയാളിയാണ്, സംസ്ഥാന അവാർഡ് ജേതാവാണ്. മലയാളം പോലെ തന്നെ അന്യഭാഷാ ചിത്രങ്ങളിലും
ഗംഭീര പെർഫോമൻസ് പുറത്തെടുക്കുന്ന ആളാണ്. സ്വാഗതം ചെയ്യാം നമ്മുടെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സ്വാസികയെ വേദിയിലേക്ക്. ഒരു വലിയ കൈയടി നൽകി സ്വാഗതം ചെയ്യാം സ്വാസിക. നമസ്കാരം തിരുവനന്തപുരം, സുഖല്ലേ? ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് സൂര്യ സാറിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങളിങ്ങനെ കാത്തിരിക്കുന്നതും കൈയടിക്കുന്നതും ആർപ്പ് വിളിക്കുന്നതും ഒക്കെ എനിക്കും എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഞാനൊരു ഇത്രയും വലിയൊരു സെലിബ്രേഷൻ ആയിട്ട് ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് വരുന്നത് കറുപ്പിന് വേണ്ടിയിട്ടാണ്. അപ്പൊ അത് എനിക്കും അഭിമാന നിമിഷമാണ്. കാരണം നമ്മുടെ നടുപ്പിൻ നായകൻ സൂര്യ സാറിന്റെ സിനിമ ആയതുകൊണ്ടാണ് നിങ്ങളിങ്ങനെ നിൽക്കുന്നതെന്ന് എനിക്കറിയാം. ബാക്കി ആരും നിങ്ങൾക്കൊരു പ്രധാനമല്ലെങ്കിൽ പോലും ഞാനും ഈ സിനിമയിൽ ഒരു ചെറിയ ക്യാരക്ടർ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും ഇനി ഒരൊറ്റ ദിവസമുള്ളൂ. മെയ് 14-ാം തീയതി കറുപ്പ് റിലീസ് ആവാൻ പോവുകയാണ്. സൂര്യ സാറിന്റെ വേറെ ഒരു ഭാവം, ഒരു എനർജി എല്ലാം നിങ്ങൾക്ക് കാണാൻ സാധിക്കും. ശരിക്കും ഒരു വിഷ്വൽ ട്രീറ്റ് ആണ് RJ ബാലാജി സാർ നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കിയിരിക്കുന്നത്. സോ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു എനർജിയും തീർച്ചയായിട്ടും ഈ സിനിമയിൽ ഉണ്ടാവും. അപ്പോൾ കണ്ണിന് കുളിർമയേകുന്ന കുറെ നല്ല കാഴ്ചകൾ കോർത്തിണക്കിയ ഒരു സിനിമയായിരിക്കും കറുപ്പ്. എന്തായാലും എന്റെ ഭാഗത്തുനിന്നും എന്റെ നാട്ടിലേക്ക് സൂര്യ സാറിനും ബാലാജി സാറിനും സ്വാഗതം. വണക്കം. ഇത് എന്നോട് ഊര് വണക്കം. ആൻഡ് ഇന്ന് സൂര്യ സാറിനെ കാണാൻ ഒരു പ്രത്യേക ഭംഗി. നമ്മുടെ വന്നപ്പോ നിങ്ങൾ ரொம்ப അഴകാ இருக்கீங்க സാർ. അപ്പൊ എന്റെ ഭാഗത്ത് എനിക്കൊരു ആഗ്രഹമുണ്ട്, സൂര്യ സാറിന് ഒരു ജയ് വിളിക്കണം എന്ന്. നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടാവില്ലേ? ഓക്കെ. സോ നടുപ്പിൻ നായകൻ സൂര്യ സാർ കി super happy, super grateful to him. Pinne Surya sir was like, how do I say, കുഞ്ഞിലേ തൊട്ട് ഫേവറേറ്റ് ആക്ടറാണ് ആരാന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഉറപ്പായിട്ടും ഞാൻ സൂര്യ സാറും നമ്മുടെ മലയാളത്തിലെ കലാഭവൻ മണി സാറെയാണ് ഞാൻ പറയാറുണ്ടായിരുന്നു എപ്പോഴും. അപ്പോൾ എനിക്ക് അത്രയും പെർഫോമൻസ് വൈസ് ഞാൻ കുഞ്ഞിലെ അതിനൊരു കണ്ണുണ്ടായിരുന്നു എന്നുള്ളതിൽ സന്തോഷം. കാതിൽ ചെയ്തിട്ട്, അതായത് RJ ബാലാജി സാർ ആയാലും എന്നെ കാതിൽ കണ്ടിട്ടാണ് എന്നെ വിളിക്കുന്നതെന്ന് അറിയാൻ കഴിഞ്ഞു. ആ സെറ്റില് സൂര്യ സാർ ഹാഡ് കം വൺ ഡേ. എന്നാൽ എനിക്ക് അന്ന് ഷൂട്ട് ഉണ്ടായിരുന്നില്ല. ഷൂട്ടില്ലാത്ത ദിവസമായിരുന്നു. അന്ന് രാവിലെ എന്നെ ഉറക്കത്തിൽ നിന്ന് വിളിച്ചേക്കാണ് അസിസ്റ്റന്റ്. ഒരു വീഡിയോ കോൾ ഷോട്ട് ഉണ്ട്, കോളിൽ വരുമെന്ന്. ഞാൻ എഴുന്നേറ്റിട്ടുള്ളൂ രാവിലെ. നേരെ ഫോൺ എടുത്തു, വീഡിയോ കോൾ ഷോട്ടൊക്കെ കഴിഞ്ഞു. ഞാൻ അവിടെ വെച്ചു. അപ്പം മമ്മൂട്ടി സാർ ഇങ്ങനെ, നീ പോയില്ലേ എന്ന് ചോദിച്ചു എൻ്റെ അടുത്ത്. കോളിൽ ഇരിക്കുക ഞാനിപ്പോഴും. നീ പോയില്ലേ എന്ന് ചോദിച്ചു. ഞാനില്ല. അങ്ങനെയാണ് എനിക്ക് ഒരാളെ കാണിച്ചു തരാം എന്ന് പറഞ്ഞ് ആളിങ്ങനെ പതിയെ പുറത്തേക്ക് പോകുന്നു. ജ്യോതിക മാമിൻ്റെ അടുത്ത് ഫോൺ കൊടുക്കുന്നു. പതിയെ തിരിക്കുമ്പോൾ ഞാൻ കാണുന്ന സൂര്യ സാറാണ്. ഞാൻ രാവിലെ എഴുന്നേറ്റ് എൻ്റെ കണി എന്ന് വേണേൽ പറയാം സൂര്യ സാറിനെ കണ്ട്. അത് എനിക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തൊരു മൊമെന്റാണ്. അന്ന് ഞാൻ അമ്മേനെ വിളിച്ച് ഞാൻ കാര്യം പറഞ്ഞു, അമ്മ ഇങ്ങനെ ഉണ്ടായി, ഞാൻ എനിക്ക് വീഡിയോ കോളിൽ സൂര്യ സാറിനെ കാണാൻ പറ്റി. അപ്പൊ അമ്മ എൻ്റെ അടുത്ത് ആദ്യം പറഞ്ഞു, അക്കു നിനക്ക് പോവായിരുന്നല്ലോ, അവിടെ തൊട്ടടുത്തായിരുന്നല്ലേ ഷൂട്ട്, ജസ്റ്റ് അവിടെ പോയി കാണാമായിരുന്നല്ലോ നേരിട്ടെന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ ഞാൻ ചുമ്മാ ഒരു ഷോയ്ക്ക് ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ആളുടെ ഒപ്പം നേരിട്ട് അഭിനയിക്കുമ്പോൾ ഞാൻ കാണാം ആളെ എന്ന് പറഞ്ഞു. അത് അതേപോലെ സംഭവിച്ചിട്ടുണ്ട്. എനിക്ക് എങ്ങനെ ഈ സന്തോഷം അറിയിക്കണമെന്നറിയില്ല. അത്രയും പവറിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട്, കറുപ്പിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട് ഇപ്പോൾ ഓവർ ദ ടൈം. കാരണം ഒരു ഹെവൻലി ഫീൽ ആയിരുന്നു, മൊത്തത്തിൽ ഒരു ഗോഡ്ലി ഫീൽ ആയിരുന്നു ത്രൂ ഔട്ട് ദിസ് മൂവി ഫോർ മീ. എന്തായാലും താങ്ക് യു എവ്രി വൺ. ഇതിന്റെ വിഷ്വൽസ് JK വിഷ്ണു സർ അടിപൊളിയായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ പ്രൊഡ്യൂസേഴ്സ് പ്രകാശ് ബാബു സർ, PR പ്രഭു സർ, എല്ലാവരോടും നന്ദി. ഇവരൊന്നും വിചാരിക്കാണ്ട് ഞാൻ ഇവിടെ ഉണ്ടാവില്ല. പിന്നെ അരുൺ, എന്റെ മലയാളി കൂട്ട് ഇൻ ദ സെറ്റ്. ഈ വരുണും അരുണിന്റെ ടീമായിരുന്നു എനിക്ക് മലയാളത്തിൽ കുറച്ച് സംസാരിക്കാനുള്ള ഒരു കൂട്ടുണ്ടായിരുന്നത്. പിന്നെ സ്വാസിക ചേച്ചിയുണ്ട്. പിന്നെ അങ്ങനെ എല്ലാവരും ഒരു മലയാളം റിപ്രസെന്റ് ചെയ്യുന്ന ഒരു രീതിയിലുമാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണം ഗൈസ്, ഉണ്ടാവില്ലേ? യെസ്. സോ താങ്ക് യു അഗൈൻ. நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படிச்ச எல்லாருமே வந்து கேரளாலேருந்து மலையாளிஸ். ஸோ என் படத்தில் நடிக்கிற நிறைய கோ ஆர்டிஸ்ட் வந்து மலையாளிஸ். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் ட்ரிவேண்ட்ரம். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார் ஃபேன்ஸ். இவ்வளோ பேர் இங்கே வந்து எங்களை ஏதோ சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ மதுரையிலையோ ஈவென்ட் நடத்துகிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, ரெட் FM ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஈவெண்ட். அண்ட்
இங்கே வந்திருக்கிற இந்த ப்ரெஸ் மீடியா அப்புறம் ஃபோன் வச்சிருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் கருப்பு May 14th, அதாவது நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரே ஒரு வாட்டியாவது கேரளா வரணும்னு இருந்தது. ஏன்னா இந்த படத்துக்கும் கருப்பு படத்துக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. நிறைய நல்ல ஆர்டிஸ்ட், லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் லைக் இந்திரன் சார் இந்த படத்தில் ஒரு கிஃப்டா உள்ள வந்தார். இந்த படம் வந்து சூர்யா சார் பண்றாரு அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணி அவர் வந்து சார் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பா இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடவுள் எங்களுக்கு கடைசியா வந்து இந்த உன்னை கேட்டது அப்படின்னு கொடுத்தது தான் இந்திரன் சார். இஸ் a gift not to Malayalam film industry alone, to Indian film industry. இந்திரன் சார் உங்களால இன்னைக்கு வர முடியல, அவங்க சன் இங்க வந்திருக்காங்க. We are very 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 blessed to have இந்திரன் சார் in our film. அவர் வந்து இந்த படத்தோட சோல் அப்படின்னு சொல்லலாம். அவரும் அனகாவும் இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அனகா. ஒரு லெஜெண்ட் இந்திரன் சார், ஒரு சூப்பர் ஸ்டார் சூர்யா சார், அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்க அவ்வளோ நல்லா நடிச்சு கொடுத்தீங்க. சூப்பர், தேங்க்யூ அனகா. யூ ஆர் லைக் ப்ராட்டஜி அண்ட் யூ ஹேவ் a long way to go. அண்ட் இந்திரன் சார் பத்தி இன்னொன்று சொல்லணும். ஒரு ஆக்டர், நான் வேலை செய்ய வந்துட்டேன், எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும், இந்த வேலையை நான் ரொம்ப ரசிச்சு பண்ணுவேன் அப்படின்றதுக்கு 45 இயர்ஸா எவ்ரி டே யூ வில் ஷோ அப் டு ஒர்க் வித் எந்தூசியாசம். எவ்வளோ டேக் ஆனாலும் பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு உடம்பு முடியாது, ஸ்டில் யூ வில் ஸ்டே பேக். காலையில் 6 o'clock நைட் 2:33 வரைக்கும் நடிச்சு கொடுப்பாரு. இந்திரன் சார், இந்த படத்துல வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கிரேட் ரிலேஷன்ஷிப் இஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் a very very ஹானர், பிக் ஹானர் டு டாக் அபவுட் யூ. ஏன்னா நான் நிறைய வாட்டி நினைப்பேன் இவ்வளோ நல்ல வேலை பண்றதுக்கு ஒரு நேஷனல் அவார்டு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. காட் வில்லிங் இந்த படத்துக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா இன்னொரு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் வில் பி வெரி ஹாப்பி. அந்த அளவுக்கு அவரோட ரோல் நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் சொன்னேன், நான் வந்து புஸ்வானை கொஞ்ச நேரம் கழிச்சு விடுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நிறைய கேரளா ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல சுவாசிகா, சிவடா, அதுக்கப்புறம் உன்னி மாயா பிரசாத், அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு எனக்காக வந்து ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தது அஜு வர்கீஸ். எஸ், அஜு வர்கீஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாரிங்க. பட் ஆனால் என்னோட படத்துல வந்து ஒரே ஒரு நாள் ஒரு சின்ன ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது அவரே வந்து நடிச்சு கொடுத்தது. காசு கூட எதுவுமே வாங்கிக்கல. தேங்க்யூ அஜு, தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி ஸ்வீட். அண்ட் சுவாசிகா, நீங்க வந்து ஒரு ஹீரோயினா எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க படத்துல வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் ஆட்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு த ஃபில்ம். அண்ட் அகைன் சிவடா இங்க இல்லை, அவங்களுக்கும் என்னோட நன்றி. உன்னி மாயா பிரசாத் வந்து ஷாம் ரைட்டர், அவரோட வைஃப், அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் எங்க படத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படமே பாதி நேரம் ஷூட்டிங் நடக்கும்போது மலையாள படம் மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோவிட்ல தான் நான் மலையாளம் ஃபிலிம்ஸ் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஐ பிகம் a பிக் ஃபேன் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எக்ஸ்ட்ரானரி ஒர்க் எத்திக். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களோட ஆர்ட் டைரக்டர் அருண் வெஞ்சராமூடு. எதுவுமே கொடுக்க மாட்டோம் அவருக்கு, ஆனால் எல்லாத்தையுமே கேட்போம். ஆனால் அது எல்லாத்தையுமே செமையாக பண்ணி கொடுத்தீங்க. அருண், யூ பின் அ வெரி வெரி பிக் அசெட் டு திஸ் ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டாலரேட்டிங் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் கிவிங் த பெஸ்ட் அவுட்புட். அருணோட ஃபேமிலி, அவர் சென்னையிலேயே வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு, ரொம்ப வருஷம் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அருண். ஸோ இந்த படத்துல சாய் அபேங்கர் மியூசிக் பார்த்தோம். இப்போ இந்த படத்தை உங்ககிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்ததுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து சாய் அபேங்கருக்கு இருக்கு. அவர் இன்னைக்கும் வந்து படத்துக்காக தான் வேலை பண்ணிட்டு வரல. தேங்க்யூ சாய். You are a great talent and you will be here for a long time. He will rule music for the next 2 decades at least. அந்த மாதிரி அவர் வேலை பண்ணுவாரு. சாய், you are an asset to the film. Thank you. And GK விஷ்ணு இல்ல அப்படின்னா இந்த படம் இல்ல. GK விஷ்ணுவும் இந்த படத்துக்காக இப்ப பாம்பேல கலர் கிரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. GK விஷ்ணு, thank you for being part of the film. And கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் உண்டு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி சிமிலரா தான் இருக்கும். இப்ப கூட ரீசெண்டா வந்து எங்க ஊர்ல நிறைய பார்ட்டில இருந்து நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்ணாங்க. உங்க ஊர்ல ஒரே பார்ட்டில இருந்து நிறைய பேர் சிஎம் ஆக ட்ரை பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கும் சீக்கிரமே ஒரு நல்ல சிஎம் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு ஒற்றுமையான விஷயம், லவ் ஃபார் சூர்யா சார். அண்ட் இன்னைக்கு காலையில நாங்க சென்னை ஹைதராபாத்ல இருந்து இங்க வரும்போது சூர்யா சார் கிட்ட நான் ஃபிளைட்ல கேட்டேன், சார் சாப்பிட்டு எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பக்கத்துல இருக்கிற அவங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்க சாப்பிட கூட்டு போங்க, எவ்வளவு பேர் வருவாங்கன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்ப தெரியல, இப்ப தெரியுது சூர்யா சாருக்கு கேரளா எவ்வளவு ஸ்பெஷல், கேரளாக்கு சூர்யா சார் எவ்வளவு ஸ்பெஷல்னு.
ஸோ கேரளாக்கு மட்டும் இல்லை சார், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் இதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா இந்த படத்துல யாருமே சொன்னதில்லை. நான் ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஐ தாட் இந்த மேடை நான் ரொம்ப ஜாலியா வச்சுக்கலாம், இன்னைக்கு எமோஷனலா பேசுவேன் நான். இந்த படம் நடக்கிறதுக்கு வெறும்னா எனக்கு ஓகே சொன்னது மட்டும் சூர்யா சார் பண்ணல. இந்த படம் ஷூட்டிங் நடக்கிறதுக்கு, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்குன்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட்டிங் த ஃபில்ம். த ப்ரொடியூசர்ஸ், இந்த ப்ரொடியூசருக்கோ இந்த படத்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராம ஒரு ஷீல்டு மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளில சொல்ல முடியாத நிறைய விஷயம், ஆனா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் a lot to all of us. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் இந்த படத்தை நம்ம ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு இதை ரிலீஸ் பண்ண போறோம். வெளிலேருந்து பார்க்கும்போது படம் எடுக்கிறது ப்ராப்ளி ஃபேன்சியா தெரியும், பட் இட் இஸ் நாட் ஃபேன்சி. இட் இஸ் அ பிளேஸ் வித் லாட் ஆஃப் தான்ஸ் அண்ட் யூ கைஸ் ஆர் ஹோல்டிங் எவ்ரி திங். அண்ட் இப்போ இது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் படம் வந்து ஒரு பெரிய வெற்றி ஆகி உங்களுக்கு பதில் சொல்லும், உங்களுக்கு நல்லதுன்னு செய்யும்னு எனக்கு. என்னப்பா தம்பி, ஹைடா வரேன்டா. எல்லா வருஷம் அப்படியே வரிசையாக பேசினே இருக்கிறேன். சார் சூர்யா சார், நீங்கள் வந்து இந்த படத்துக்கு பண்ணது சொன்னேன். நீங்கள் முதல்ல வந்து எனக்கு நான் பார்த்த சூர்யா சாரை, நான் பயங்கரமா ரசிச்ச சூர்யா சாரை, இங்க வந்து எந்த ஏவி போட்டாலும் அதுல இருந்து ஒரு சிங்கமோ ஒரு அயனோ வரும்போது எப்படி கத்துறாங்களோ அப்படி கத்துற ஒரு சூர்யா சாரை பிரேம்ல காட்டணும்னு ஆசை. இந்த படத்துல அதை காமிச்சிருக்கோம். நான் இது வரைக்கும் பெருசா இந்த படத்தை வந்து பயங்கரமா ஹைப் பண்ணி எதுவும் சொல்லல. நேற்றுக்கு நான் ஹைதராபாத்ல ஏதோ சொன்னேன், அதாவது படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றவங்களுக்காக இந்த படம், டைசெக்ட் பண்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அதையே டைசெக்ட் பண்ணி செம்மையா அடி நடிக்கிறாங்க. தம்பி, முதல்ல வரும்போது ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வராதீங்க, என்ஜாய் பண்ற மூட்ல வாங்க. வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம், வெளில வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாருமே அதை பத்தி பேசணும், எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும். நானே ரிவ்யூ பண்ணி தான் இங்க வந்து நிக்கிறேன். So everybody can talk about the film, but come with an open mind to enjoy the film. It's an enjoyment, it's a celebration. So இப்படி சொல்றதுனால டப்புன்னு வந்து இது மைண்ட்லெஸ் என்டர்டெய்னர் நினைக்கிறாதீங்க. இட்ஸ் அ மைண்ட்ஃபுல் என்டர்டெய்னர். நாங்கள் ரொம்ப யோசிச்சு என்னோட ரைட்டர்ஸ் எஸ்பெஷலி அஸ்வின் அண்ட் ராகுல் நிறைய எஃபர்ட் போட்டு சரியான விஷயங்கள் சொல்ற, பெண்களை கரெக்டாக ட்ரீட் பண்ற, இன்டெலிஜென்ட்டா ஆடியன்ஸை ட்ரீட் பண்ற ஒரு படம் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் என்டர்டெய்னர் இது. அண்ட் படம் தெரிக்கும். அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து சூர்யா சார் பிளாஸ்ட் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். So கருப்பு படம் climax and the entire film will be a celebration to all Surya sir fans and the general audience. And finally ஒரே ஒரு விஷயம் தான், இங்க பார்வதி இருக்காங்க, இதோ இங்க பேசிட்டு இருக்காங்களே அவங்க தான். ஸோ இவங்க வந்து இந்த எஃப்எம் ஸ்டேஷன் ரெட் எஃப்எம்மோட ஹெட். நான் இவங்க கீழே வந்து வேலை பண்ணியிருக்கேன் லாங் ago. Today she is hosting this event. I am part of this event as a director. So யாரோ ஒரு பையன் இந்த மாதிரி ரேண்டமா இருக்கிற எனக்கு ஒரு சூர்யா சார் படம் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது பாசிபிலிட்டி இருக்கு. பிலீவ் இன் லைஃப். லைஃப் ஹாஸ் லாட் ஆஃப் மேஜிக். நான் சொல்லும் போது எனக்கு சிலுக்குது, ஏன்னா என் லைஃப் ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நான் நம்பினதுனால நடந்தது. ஸோ நீங்களும் நம்புங்க, உங்களுக்கு நடக்கும். இங்க இருக்கிற நிறைய பேர் சூர்யா சாரோட கோஸ்டாரா, சூர்யா சாரோட டைரக்டரா, சூர்யா சாரோட டெக்னீஷியனா இருக்கிறதுக்கு ஃபியூச்சர் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு அந்த வழியை வச்சிருக்காரு. யூ பிலீவ் இட் வில் ஹேப்பன். ஸோ இட் ஹேப்பன் டு மீ. படம் செம்மையா இருக்கும். தேங்க்யூ ட்ரிவாண்ட்ரம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.